ஆள்கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ரவுடி தப்பிச்சு ஓடும்போது முட்டிக்கு கீழே சுட்டு பிடிச்சிருக்காங்க போலீஸ். கடந்த 2 நாள்ல மட்டும் 7 குற்றவாளிகளோட கால்ல தோட்டாவை இறக்கி இருக்கு போலீஸ். புது ட்ரீட்மெண்டோட பின்னணி என்ன? கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் தொடர் துப்பாக்கிச் சத்தம் கேட்ட வண்ணம் இருக்கிறது. பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக அட்ராசிட்டி செய்த ரவுடிகளை போலீசார் முட்டிக்கு கீழே சுட்டு தூக்கி வருவது புது ட்ரெண்டாக மாறியிருக்கிறது. சம்பவத்தன்று அதிகாலை கிண்டி பந்தயசாலை பகுதியில் துள்ளி ஓடிய ரவுடியின் காலில் தோட்டாவை இறக்கி போலீசார் அந்த நாளை தொடங்கியிருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னதாக தரமணியைச் சேர்ந்த நகைக்கடைக்காரர் மகனை கடத்த முயன்ற கும்பலை போலீசார் மடக்கி கைது செய்தனர். இந்த கடத்தல் திட்டத்தை போலீசார் முன்கூட்டியே கண்டுபிடித்திருந்ததால் ரகசியமாக ஃபாலோ செய்து ஆபரேஷனை முடித்திருந்தனர். ஆனாலும் முக்கிய குற்றவாளியான ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா மற்றும் அவருடன் வந்த 3 பேர் தப்பித்து ஓடிவிட்டனர். தலைமறைவாக இருந்த ஹைகோர்ட் மகாராஜாவை போலீசார் வலை வீசி தேடி வந்த நிலையில் திருநெல்வேலியில் வைத்து அதிரடியாக அவரை கைது செய்திருக்கிறார்கள். ஹைகோர்ட் மகாராஜாவிடம் கடத்தல் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தியபோது OLXில் வாங்கிய பழைய பைக் ஒன்றை வைத்துத்தான் கடத்தலுக்கு வேவு பார்த்ததாகவும் தற்பொழுது அந்த பைக்கை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதனால் அவரை அழைத்துக் கொண்டு பைக்கை கைப்பற்றுவதற்காக போலீசார் கிண்டி ரேஸ்கோர்ஸுக்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர் போலீஸ் பிடியில் இருந்து தப்பித்து ஓட முயற்சித்திருக்கிறார். இதனால் வேறு வழியில்லாமல் போலீசார் ஹைகோர்ட் மகாராஜாவை முட்டிக்கு கீழே சுட்டு பிடித்திருக்கிறார்கள். ஹைகோர்ட் மகாராஜாவின் சொந்த ஊர் தூத்துக்குடி. 34 வயதான இவர் மீது ஆட்கடத்தல், கொலை போன்ற அதிபயங்கர குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. குறிப்பாக சின்ன வயதில் தவறு செய்து சிறைக்கு சென்று வரும் சிறார் கைதிகள்தான் இவரது கேங்கில் மெம்பராக இருந்திருக்கிறார்கள். இவர் போலீஸ் பிடியில் இருந்து தப்பி ஓடுவது இது முதல் முறை கிடையாது. பல முறை எஸ்கேப் ஆகியிருக்கிறார். ஹைகோர்ட் மகாராஜா கபடி வீரர் என்பதால் ஓட ஆரம்பித்தால் உசேன் போல்ட்டே வந்தாலும் ஓரம் கட்டி விடுவார். அப்படி ஒரு ஓட்டம் அது என்று போலீசாரே மூக்கின் மேல் விரல் வைக்கிறார்கள். அதையும் தாண்டி கைது செய்தால் மிளகாய் பொடியை போலீசாரின் கண்ணில் தூவிவிட்டு எஸ்கேப் ஆகிவிடுவார். கடந்த சில மாதங்களுக்கு முன் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்திய பள்ளி மாணவன் கடத்தல் சம்பவத்தில் ஹைகோர்ட் மகாராஜாதான் மூளையாக செயல்பட்டிருக்கிறார். கந்துவட்டிக்கு விடும் பெண்ணின் மகனை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய சம்பவத்தில் IPS அதிகாரியின் முன்னாள் மனைவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் எழுதிய கடைசி கடிதத்தில்தான் ஹைகோர்ட் மகாராஜாவுக்கு அந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கோவையில் பதுங்கி இருந்தவரை போலீசார் கைது செய்தனர். அப்பொழுதும் தப்பிக்க முயன்று காலில் மாவுக்கட்டு வாங்கிக் கொண்டார். மீண்டும் வெளியே வந்த ஹைகோர்ட் மகாராஜா தற்பொழுது தரமணியில் டார்கெட் வைத்திருப்பதை முன்பே அறிந்த போலீசார் அவரது ஆபரேஷனை தடுத்திருக்கிறார்கள். வழக்கமாக தப்பித்து ஓடும் போதெல்லாம் துரத்தி வரும் போலீசார் இந்த முறை துப்பாக்கியை நீட்டுவார்கள் என எதிர்பார்க்காத ஹைகோர்ட் மகாராஜா தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார். ஈரோட்டில் ரவுடி கொலை குற்றவாளிகள், நெல்லை முன்னாள் SI கொலை குற்றவாளி, கடலூரில் கொள்ளையன் என கடந்த 48 மணி நேரத்தில் 7 பேரை போலீசார் சுட்டு கைது செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் போலீசார் இப்படி ஆக்ஷன் அவதாரம் எடுத்தாலும் குற்றவாளிகளும் அடங்குவதாக இல்லை. காலையில் ஹைகோர்ட் மகாராஜா சுடப்பட்ட செய்தி பிளாஷ் ஆகிக் கொண்டிருக்கும் போதே காரைக்குடி, திருத்தணி என அடுத்தடுத்து 2 கொலை சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது. இதை பார்க்கும்போது அக்யூஸ்டுகள் போலீசாரை நோக்கி முடிந்தால் எங்களை தடுத்து பாருங்கள் என சவால் விடுகிறார்களோ என்று எண்ண தோன்றுகிறது. குற்றவாளிகளை சுட்டுப்பிடிக்கும் இந்த போக்குக்கு பொதுமக்களிடம் வரவேற்பிருந்தாலும் சமூக ஆர்வலர்கள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.